Hi dear students, welcome to YouTube's channel. மொத்தம் நம்மளுக்கு 19 paramedical courses வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலமா தான் என்ன பண்ண முடியும்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அட்மிஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ மொத்தம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2860 சீட்ஸ் இருக்கு. மொத்தமா இந்த 19 கோர்சஸ்க்கு 2860 சீட்ஸ். மொத்த காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா 27 காலேஜஸ் இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் கேட்டகரி இருக்குது. ஒன்னு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்றது, இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது இந்த கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் மூலமா ஒரு சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுல என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம், ஃபார்மாடி, இதை தவிர நம்மளுக்கு 6வதா இருக்கக்கூடியது போஸ்ட் பேசிக் ஃபார்மாடி. இது வந்து நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸை தவிர நம்மளுக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த எக்ஸ்ட்ராவா இந்த 3 கோர்சஸ் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் நம்மளுக்கு ஆட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மாடியும் ஆட் பண்ணாங்க, போஸ்ட் பேசிக் ஃபார்மாடியுமே நம்மளுக்கு ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த கோர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் மூலமா நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இப்படிதான் இந்த கோர்சஸ் மட்டும்தான் வருமே தவிர மீதி எந்த கோர்சஸுமே நம்மளுக்கு இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மூலமா பிரைவேட் காலேஜஸ்க்கு வராது. ஸோ திருப்பியும் சொல்றேன், கவுன்சிலிங்க்கு நம்ம தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, தென் பி ஃபார்ம், ஃபார்மாடி, அதுக்கடுத்து போஸ்ட் பேசிக் ஃபார்மாடி, அதை தவிர புதுசா ஆட் ஆனது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் அண்ட் டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் மூலமா இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இதை தவிர நம்மளுக்கு கவுன்சிலிங்ல இந்த பிரைவேட் மெடிக்கல் கோர்சஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா ஏபிபி காலேஜ், ஆதிபராசக்தி, தென் அன்பு, அன்னை மீனாட்சி, அருள் காலேஜ், பில்ரோத், இது எல்லாமே சென்னையில உள்ளது. சிஎஸ்ஐ ஜெயராஜ் மதுரை, கோயம்புத்தூர்ல இருக்கிற சேரன்ஸ் காலேஜ், தென் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் மகாலிங்கம், இஎஸ்ஐ காலேஜ், தென் எக்ஸல் நர்சிங் காலேஜ், கங்கா காலேஜ் கோயம்புத்தூர், தென் குளோபல் காலேஜ் ஆஃப் நர்சிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், தென் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் கற்பகம் விநாயகா காலேஜ் கோயம்புத்தூர், தென் மகேந்திரா காலேஜ், தென் மகாலிங்கம் நர்சிங் காலேஜ், அதுக்கடுத்து முகமது சதக் ஏஜே காலேஜ் சென்னை, மவுண்ட் ஜியான் காலேஜ், நைட் ஆங்கிள், ஸோ ஓம் சக்தி, பிஜிபி, பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், பாவை, பத்மாவதி, காஞ்சிபுரம்ல இருக்கிற ராஜலட்சுமி காலேஜ், ஸ்கர்ட் காட் நர்சிங் காலேஜ் மதுரை, தென் சர்தார் ராஜா திருநெல்வேலி காலேஜ், தென் செங்குத்தர் காலேஜ் நாமக்கல், தென் கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜ், ஸ்ரீ சாஸ்தா காலேஜ் சென்னை பெங்களூர் ரோட்ல இருக்கு, அதுக்கடுத்து ஸ்ரீ தேவி காலேஜ் கோகுலம், ஸ்ரீநிதி காலேஜ், தென் செயின்ட் பீட்டர்ஸ் அண்ட் சேவியர்ஸ் சாகூர், தென் விகேர் காலேஜ், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் நர்சிங் மதுரை, தென் வெங்கடேஸ்வரா காலேஜ், தென் விக்னேஷ் நர்சிங் காலேஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதை தவிர நம்மளுக்கு நிறைய பிபிடி காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல எல்லாம் எவ்வளவு சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா நம்ம இந்த கவுன்சிலிங் மூலமா போறதுக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் மேல் வந்து 70 காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மொத்தம் 250 சீட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 209 காலேஜஸ், 4667 ஃபார் ஃபீமேலுக்கு. பிஃபார்ம்ல வந்து 74 தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 2461, பிபிடி 41 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 890, பிஓடிக்கு வந்து 8 காலேஜஸ், சீட்ஸ் வந்து 204. அதை தவிர நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டயாலிசிஸ், ரேடியோகிராஃபி அண்ட் ஆக்சிடென்ட். ஸோ ஒரு காலேஜ் 13 சீட்ஸ். இது என்னன்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜ் ஆஃப் வேலூர்ல இருக்குது. தென் ரேடியோகிராஃபி அதே மாதிரி தான். ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியுமே நம்மளுக்கு ஒரு காலேஜ் 13 சீட் வந்து சென்ட் ஜான்ஸ் வேலூர் காலேஜ்ல இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இதை தவிர நம்மளுக்கு பிரைவேட் காலேஜ்ல ஃபார்மாடி இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்னன்னா போஸ்ட் பேசிக் ஃபார்மாடி கோர்சஸும் இருக்குது. இந்த ஃபார்மாடி, போஸ்ட் பேசிக் ஃபார்மாடி வந்து ஒன்லி கவுன்சிலிங் மூலமா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான், கவுன்சிலிங் மூலமா போற பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. சோ எதெல்லாம் வராது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த கோர்சஸ் தவிர நம்மளுக்கு மீதி இருக்கிற கோர்சஸ் இதுல இருக்கு பாத்தீங்களா கவர்மெண்ட் கோட்டால. சோ அந்த மீதி இருக்கிற கோர்சஸ் வந்து கவுன்சிலிங்ல வராது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.